வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். PKR தேர்தலில் துணைத் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? பொது விவாதம் நடத்துவீர். PKR கட்சி தேர்தலில் மிகுந்த கவன ஈர்ப்பாக மாறியுள்ள தேசிய துணைத் தலைவர் பதவிக்கு யார் சிறந்த வேட்பாளர் என்பதை நிரூபிக்க தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தும் களமாக பொது விவாதம் நடத்துவதற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் புதல்வி நூருல் ஈசாவும் நடப்பு துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லியும் முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பொது விவாதத்திற்கு தாம் தயார் என்று ரஃபிசி ரம்லி பகிரங்கமாக அறிவித்துள்ள வேளையில் பொது விவாதம் நடத்தும் யோசனையை நூருல் ஈசா நிராகரித்துவிட்டார். துணைத் தலைவர் பதவிக்கு இருவருமே ஆற்றல் வாய்ந்தவர்கள் என்று கருதப்படும் நிலையில் மிகச்சிறந்த வேட்பாளர் யார் என்பதை பேராளர்களுக்கும் பொது மக்களுக்கும் நிரூபிக்க பொது விவாதம் நடத்தும்படி பல்வேறு தரப்பினர் அந்த இரு வேட்பாளர்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். PKR துணைத் தலைவர் தேர்தல் ஓர் ஆரோக்கியமான களமாக மாறுவதற்கு பொது விவாதத்தில் ஈடுபடுவதா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்வது அவ்விரு வேட்பாளர்களை பொறுத்தது என்று கட்சியின் மத்திய செயலவை உறுப்பினர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியோன் இஸ்மாயில் இன்று அறிவித்துள்ளார். இருவரும் நன்கு அறியப்பட்ட முக்கிய நபர்கள் ஆவர். இருவரும் கட்சியின் சொத்துக்கள் மட்டுமல்ல, கட்சியின் வரலாற்றை நன்கு அறிந்து வைத்துள்ளனர். எனவே ஒரு விவாதத்தை ஏற்றுக்கொள்வது அல்லது நிராகரிப்பது என்பது வேட்பாளர்களை பொறுத்தது என்று புத்ராஜயாவில் குடிநுழைவுத்துறையின் சிறந்த சேவைக்கான விருதளிப்பு நிகழ்விற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் PKR கட்சியின் முன்னாள் பொது செயலாளரான டத்தோஸ்ரீ சைஃபுடின் தனது நிலைப்பாட்டை அறிவித்தார். குண்டர் கும்பல் உட்பட பல்வேறு கடும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் 35 வயது நபர் நேற்று பினாங்கு பயான் லபாஸ் ஜாலான் லிந்தாங் புக்கே ஜம்பூலில் போலீஸ் குழுவினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து அந்த நபருடன் தொடர்புடையவர்கள் என்று நம்பப்படும் சில நபர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அம்சா ஹமாட் தெரிவித்தார். குண்டர் கும்பல் தலைவனான சுட்டு வீழ்த்தப்பட்ட நபருடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் தற்போது தேடுதல் வேட்டையை தொடங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். போலீசார் மேற்கொண்ட பூர்வாங்க விசாரணையில் சுட்டு வீழ்த்தப்பட்ட நபர் குண்டர் கும்பலின் தலைவன் மட்டுமல்ல, ஆயுதமேந்திய கொள்ளைகள், வீடு புகுந்து திருடுதல் உட்பட பல்வேறு கடும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது என்று டத்தோ அம்சா ஹமாட் தெரிவித்தார். மலேசியாவில் சீனர்களிடையே பிறப்பு விகிதம் குறைந்து வருவது உள்ளூர் அரசியல் நிலப்பரப்பில் அவர்களின் சமூகத்தின் நிலையை அடிப்படையில் மாற்றக்கூடும் என்று மாசிசா மகளிர் பிரிவு கவலை தெரிவித்துள்ளது. புள்ளி விவரத்துறையின் சமீபத்திய தரவுகளின்படி 2025ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களில் 7350 சீன குழந்தைகள் மட்டுமே பிறந்தன. இது 8.6% குறைந்திருப்பது மலேசிய வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். சீன சமூகம் ஒரு மக்கள் தொகையில் சமூக மற்றும் கலாச்சார ரீதியாக நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது என்பதற்கு கடுமையான எச்சரிக்கையின் அறிகுறியே இதுவாகும் என்கிறார் மாசிசா மகளிர் பிரிவு தலைவி வாங் யூ ஃபோங். இந்த போக்கு தொடருமானால் சொந்த நாட்டிலேயே சீனர்கள் ஓரங்கட்டப்பட்ட சிறுபான்மையினராக மாறுவதற்கான உண்மையான சாத்தியத்தையும் எதிர்கொள்ள நேரிடும். குறிப்பாக அரசியல் பிரதிநிதித்துவம், பொருளாதார செல்வாக்கு மற்றும் கலாச்சார கூறுகளை குறைந்த பிறப்பு விகிதம் பலவீனப்படுத்திவிடும் என்று வாங் யூ ஃபோங் எச்சரிக்கிறார். PPR அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிக்கொண்ட 4 வயது சிறுவன் உயிரிழந்தான். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் மலாக்கா குருபோங்கில் உள்ள PPR குடியிருப்பு பகுதியில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து செங் மற்றும் ஐர்குரோ ஆகிய நிலையங்களிலிருந்து விரைந்த 17 தீயணைப்பு வீரர்கள் தீயை முற்றாக அணைத்ததுடன் தீ மற்ற வீடுகளில் பரவுவதை கட்டுப்படுத்தினர். 20க்கும் 40க்கும் உட்பட்ட சதுரடி பரப்பளவை கொண்ட அந்த வீடு 50 விழுக்காடு சேதமுற்றது. தீயின் ஜுவாலைக்கு மத்தியில் தப்பிக்க இயலாமல் சிக்கிக்கொண்ட சிறுவன் உயிரிழந்ததாக தீயணைப்பு படையின் செயலாக்க கமாண்டர் முகமது லோக்மான் கானி தெரிவித்தார்.
மே 17 தமிழ் சினிமாவின் ஜாம்பவான்களான YG மகேந்திரன், SJ சூர்யா, சிம்ரன், ஆனந்தராஜ், வெங்கட் பிரபு, குஷ்பு, சசிகுமார் என பல பிரபலங்கள் பினாங்கல உள்ள ஸ்பைஸ் அரேனாவில் நடக்கவிருக்கிற 17th annual edition அவார்ட்ஸ்க்கு வர்றாங்க. முன்பதிவு செய்ய மை டிக்கெட் ஏஷியாவில் புக் பண்ணுங்க. பிறப்பு பத்திர விண்ணப்பத்திற்கு தேசிய பதவி இலாகாவான JPN-இடம் பொய்யான தகவல்களை வழங்கியதாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட 6 கோலாலம்பூரில் உள்ள வெவ்வேறு நீதிமன்றங்கள் தலா 500 ரிங்கெட் முதல் 2000 ரிங்கெட் வரை அபராதம் விதித்தது. 56க்கும் 71க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 6வரும் மஜிஸ்ட்ரேட் S. மகேஸ்வரி உட்பட 6 மஜிஸ்ட்ரேட்டுகளின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டது. அபராத தொகையை செலுத்த தவறினால் அந்த 6வருக்கும் 1 வார காலம் முதல் 3 மாதம் வரை சிறை தண்டனை விதிப்பதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடமையாற்றச் செல்லும் அரச மலேசிய போலீஸ் படையின் கழக தடுப்பு பிரிவைச் சேர்ந்த FRU போலீஸ்காரர்கள் FRU லோரியை பயன்படுத்துவதை விட FRU பேருந்தை பயன்படுத்துவதற்கு ஆலோசனை பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் உசேன் தெரிவித்தார். இந்த பரிந்துரை குறித்து ஆராய்வதற்கு உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது அமைதி இலாகாவின் கீழ் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக IGP குறிப்பிட்டார். கடந்த செவ்வாய்க்கிழமை தெலுக்கின்தானில் நிகழ்ந்த விபத்தில் FRU பிரிவைச் சேர்ந்த 9 வீரர்கள் உயிரிழந்த வேளையில் இதர 9 வீரர்கள் கடுமையாக காயமுற்றனர். தொலுக்கின்தான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள போலீஸ்காரர்களின் உடல் நிலையை கண்டறிய இன்று அந்த மருத்துவமனைக்கு நேரில் வருகை புரிந்தபோது தான் ஸ்ரீ ரசாருடின் இதனை தெரிவித்தார். அந்நிய நாட்டு வாகனமோட்டும் லைசன்ஸை மலேசிய வாகனமோட்டும் லைசன்ஸுக்கு மாற்றிக்கொள்ளும் அனைத்து வகையான விண்ணப்பங்களும் வரும் மே 19ஆம் தேதியுடன் நிறுத்திக் கொள்ளப்படுவதாக சாலை போக்குவரத்து இலாகாவான JPJ-வின் தலைமை இயக்குநர் AD ஃபட்லி ரம்லி தெரிவித்துள்ளார். மலேசிய வாகனமோட்டும் லைசன்ஸ் தேவைப்படக்கூடிய அந்நிய நாட்டவர்கள் அந்த லைசன்ஸை பெறுவதற்கு மலேசியர்கள் பின்பற்றி வரும் நடப்பு விதிமுறைகள் போன்று கடந்து வந்து அந்த மலேசிய ஆவணத்தை பெற வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அந்நிய நாட்டவர்கள் சம்பந்தப்பட்ட சாலை பாதுகாப்பு தரநிலைகளை வலுப்படுத்தும் பொருட்டு JPJ இம்முடிவை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 16.6 கிலோ கஞ்சாவை கடத்தியதாக பொருள் பட்டுவாடா பணியாளர் ஒருவர் பேரா ஸ்ரீமஞ்சோங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 29 வயது முகமது ஜுல்ஃபிகேர் ரொஸ்லான் என்ற அந்த நபர் கடந்த மே 5ஆம் தேதி காலை 5:20 மணியளவில் சித்தியவான் ஜாலன் முகமது சாலியில் ஹோட்டல் பிரேசா தங்கும் விடுதி முன்புறமுள்ள வாகன நிறுத்துமிடத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை மற்றும் 12 பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டம் 39B பிரிவின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். பினாங்கு செபராங் பராய் உத்தராவில் அசுத்தத்தின் உறைவிடமாக காணப்பட்ட நாசி கண்டார் உணவகம் ஒன்றை உடனடியாக மூடும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை சுகாதார இலாகாவின் ஒத்துழைப்புடன் செபராங் பராய் மாநகர் மன்றத்தின் சுகாதார பிரிவு அப்பகுதிகளில் உள்ள உணவகங்களில் ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கையை அமல்படுத்திய போது அந்த உணவகத்தின் சமையலறை மிகவும் அசுத்தமாக காணப்பட்டது. உணவகம் சுத்தம் செய்யப்படும் வரையில் அந்த உணவகத்திற்கு தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டுள்ளதாக செபராங் பராய் உத்தரா மாநகர் மன்றம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சிகை அலங்கரிப்பு நிலையம் ஒன்றில் சிகை அலங்கரிப்பு செய்து கொண்ட பெண்ணின் அனுமதியின்றி டிக்டாக் நேரலையில் அவரின் புகைப்படத்தை பயன்படுத்திய குற்றத்திற்காக பெண் ஒருவருக்கு கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 100 ரிங்கெட் அபராதம் விதித்தது. 23 வயது நூருல் ஹிடாயா யூசுப் என்ற அந்த பெண் தன்னிடம் சிகை அலங்கரிப்பு செய்து கொண்ட பெண் சிகை அலங்கரிப்புக்கு முன் எப்படி இருந்தார், சிகை அலங்கரிப்புக்கு பிறகு எப்படி இருக்கிறார் என்று கூறி 2 புகைப்படங்களை காட்சிக்கு வைத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். வாடிக்கையாளர்களை கவரும் நோக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் புகைப்படங்களை காட்சிக்கு வைத்ததாக நூருல் ஹிடாயா மீது குற்றம் சுமத்தப்பட்டது. சம்பந்தப்பட்ட பெண் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 10:50 மணியளவில் கோலாலம்பூர் செந்துலில் உள்ள
ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பொருள் பட்டுவாடா நிறுவனங்களின் சேவையை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு போதைப் பொருளை விநியோகித்து வந்த ஆடவர் ஒருவரின் செயல் அம்பலமாகியுள்ளது. அந்த ஆடவரை போலீசார் வளைத்து பிடித்தது மூலம் 21 லட்சம் ரிங்கிட் பெறுமானமுள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அம்சா அஹ்மத் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். உள்ளூரைச் சேர்ந்த 41 வயதுடைய அந்த நபர் நேற்று காலை 9 மணியளவில் பட்டவத்தில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டின் வாகன நிறுத்தும் இடத்தில் பினாங்கு போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக டத்தோ அம்சா குறிப்பிட்டார். அந்த ஆடவர் கைது செய்யப்பட்ட பின்னர் அந்த ஆடம்பர வீடமைப்பு பகுதியில் அவர் வாடகைக்கு இருந்த ஒரு வீட்டை சோதனையிட்டபோது பல வகையான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் அளவு 4 லட்சம் போதைப் பித்தர்கள் பயன்படுத்தக்கூடியதாகும் என்று அவர் விளக்கினார். போதைப் பொருளுடன் 1,70,882 ரிங்கிட் ரொக்கப்படம், ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார், 3 தங்கச் சங்கிலிகள், 4 மோதிரங்கள் உட்பட பல வகையான ஆபரணங்கள் கைப்பற்றப்பட்டதாக டத்தோ அம்சா மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.